வாய்ப்பகுதி பராமரிப்பு, அதாவது ஓரல் கேர். வாய் நம் உடலின் மிக முக்கியமான பாகங்களில் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை முறையாக பராமரிப்பது மிகவும் முக்கியம். தினசரி வாய் சுகாதாரம், அதாவது டெய்லி ஓரல் ஹைஜீன் என்பது பற்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் வாயை நோய்களிலிருந்தும் பாதுகாப்பது ஆகும். இதைத்தான் வாய்ப்பகுதி பராமரிப்பு, அதாவது ஓரல் கேர் என்று அழைக்கிறோம். சில வியாதிகளால் படுக்கையிலேயே இருக்கும் நோயாளிகளின் ஓரல் ஹைஜீனை கவனித்துக் கொள்வது நர்சுகளின் பொறுப்பாகும். நர்சுகள் 2 வகையான நோயாளிகளுக்கு ஓரல் கேரை வழங்க வேண்டும். முதலில் சுய நினைவில் இருப்பவர்கள், இரண்டாவது மயக்கத்தில் இருப்பவர்கள். சுய நினைவில் உள்ள நோயாளிகளின் வாயை எவ்வாறு பராமரிப்பது என்பதை முதலில் கற்றுக்கொள்ளலாம் வாங்க. பராமரிப்பு வழங்குவதற்கு சில பொருட்கள் தேவைப்படுகின்றன. அந்த பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். கிட்னி ட்ரே, முகத்தை துடைக்க டவல் அல்லது நாப்கின், டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், தண்ணீர், ஃபீடிங் கப், கிளவுஸ். ஓரல் கேர் எவ்வாறு தரப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாங்க. முதலில் நோயாளியிடம் சென்று செயல்முறையை விளக்கி அவரின் சம்மதத்தை பெறுங்கள். நோயாளியின் பிரைவசியை பாதுகாக்க ரூமில் கர்டைன் போடுங்கள். நோயாளியை உட்காரும் நிலைக்கு கொண்டு வர பெட்டை உயர்த்துங்கள். நோயாளிக்கு எந்தவித அசௌகரியமோ சிரமமோ இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கைகளை நன்றாக கழுவி தொற்று ஏற்படாமல் இருக்க குறிப்பிட்ட தரத்திற்கு ஏற்ப கிளவுஸ் அணியுங்கள். நோயாளியின் ஆடைகள் நனையாமல் இருக்க அவரின் மார்பின் மேல் ஒரு டவலை போட்டுவிடுங்கள். நோயாளிக்கு வாய் கொப்பளிக்க ஃபீடிங் கப்பினால் தண்ணீர் கொடுங்கள். டூத் பிரஷில் டூத் பேஸ்டை வைத்த பின் அவரை வாய் திறக்க சொல்லுங்கள். நோயாளியின் மேல், கீழ் மற்றும் கடவாய் பற்களை நன்றாக துலக்கவும். நோயாளிக்கு ஃபீடிங் கப்பினால் தண்ணீர் கொடுத்து மீண்டும் கொப்பளிக்க வைக்கவும். பின்னர் டூத் பிரஷை நன்றாக கழுவி வைக்கவும். இப்போது டவலை நனைத்து நோயாளியின் முகத்தை துடைக்கவும். முகத்தை துடைக்கும் போது மென்மையாக தொட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நோயாளியின் முகத்தை கடுமையாக தேய்க்க கூடாது. கிளவுஸை அகற்றுங்கள். நோயாளியை சுற்றி இருக்கும் அனைத்து பொருட்களையும் எடுத்து செல்லுங்கள். பின்னர் அவரை ஓய்வெடுக்க விடுங்கள். இப்போது மயக்க நிலையில் உள்ள நோயாளிகளின் வாயை எவ்வாறு பராமரிப்பது என்பதை கற்றுக்கொள்ளலாம் வாங்க. முதலில் மயக்க நிலை நோயாளிகளுக்கு ஓரல் கேர் வழங்க தேவைப்படும் பொருட்கள் பற்றி பார்ப்போம். மூடியுடன் கூடிய ட்ரே, சின்ன மேக்கின்டோஷ், சின்ன டவல் அல்லது நாப்கின், பவுல், ஆர்டரி ஃபோர்செப்ஸ், மவுத் கேக், பிளெயின் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸ், டங் டிப்ரெசர், தண்ணீர், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பேப்பர் பேக், கிட்னி ட்ரே, கிளவுஸ், கிளிசரின், காட்டன் ஸ்வாப், காஸ் பீசஸ். இப்போது இந்த செயல்முறை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நோயாளியின் பராமரிப்பாளர், அதாவது கேர் கிவரிடம் இந்த செயல்முறை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று கூறி அவருடைய ஒப்புதலை பெறுங்கள். நோயாளியின் பிரைவசியை பாதுகாக்க ரூமில் கர்டைன் போடுங்கள். நோயாளியை உட்காரும் நிலைக்கு கொண்டு வர பெட்டை உயர்த்துங்கள். நோயாளிக்கு எந்தவித அசௌகரியமோ சிரமமோ இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் கைகளை நன்றாக கழுவி தொற்று ஏற்படாமல் இருக்க குறிப்பிட்ட தரத்திற்கு ஏற்ப கிளவுஸ் அணியுங்கள். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனை ஒரு பவுலில் தயார் செய்து வைக்கவும். நோயாளியின் ஆடைகள் நனையாமல் இருக்க அவரின் மார்பின் மேல் மேக்கின்டோஷ் மற்றும் ஒரு டவலை போட்டுவிடுங்கள். நோயாளிக்கு அருகில் கிட்னி ட்ரேயை வைக்கவும். இப்போது ஆர்டரி ஃபோர்செப்ஸால் ஒரு காஸ் பீஸை எடுத்து அதை பிளெயின் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸின் உதவியுடன் அந்த பீஸை ஆர்டரி ஃபோர்செப்ஸின் மீது சுற்றவும். பின்னர் அதை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனில் ஊற வைக்கவும். பிறகு பிளெயின் டிசெக்டிங் ஃபோர்செப்ஸின் மூலம் காஸ் பீஸை பிழியவும். நோயாளியின் வாயில் டங் டிப்ரெசரை சொருகி அவரின் மேல் பற்களை சுத்தம் செய்யவும். தேவைப்பட்டால் ஒரு மவுத் கேகை பயன்படுத்தி வாயை திறந்தே வைக்கவும். பயன்படுத்தப்பட்ட காஸ் பீஸை கிட்னி ட்ரேயில் எரிந்துவிட்டு பின்னர் மற்றொரு காஸ் பீஸை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனில் நனைத்து செயல்முறையை மீண்டும் செய்யவும். இதேபோல்
கீழ்ப்பற்களையும் சுத்தம் செய்யவும். பயன்படுத்தப்பட்ட அனைத்து உபகரணங்களையும் கிட்னி ட்ரேயில் வைக்கவும். ஒரு சின்ன டவல் அல்லது நாப்கினை கொண்டு வாயை துடைக்கவும். உதடுகளில் கிளிசரின் தடவி உதடு வெடிப்பை தடுக்கவும். அதன் பின்னர் நோயாளியின் முகத்தை மீண்டும் டவலால் துடைக்கவும். இந்த செயல்முறை முழுவதும் முடிந்ததும் நோயாளியை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் அகற்றவும். பயன்படுத்தப்பட்ட காஸ் பீஸ்களை பேப்பர் பேக்கில் போடவும். கிளவுஸை அதற்கான குப்பை தொட்டியில் போடவும். பயன்படுத்தப்பட்ட அனைத்து கருவிகளையும் ஸ்டெர்லைஸ் செய்து அவற்றிற்கான சரியான இடத்தில் திரும்ப வைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், நோயாளிக்கு சுவாச பிரச்சனை ஏற்படாத வகையில் அவரை சௌகரியமான நிலையில் வைத்திருங்கள். வாயை கழுவ சுத்தமான நீரை பயன்படுத்துங்கள். மயக்க நிலையில் இருக்கும் நோயாளியின் வாய் வறண்டு போகலாம். அதனால் தண்ணீர் அல்லது மாய்ஸ்சரைசரை தடவி ஈரப்பதத்துடன் வையுங்கள். நோயாளியின் வாயை சுத்தம் செய்ய மென்மையான பிரஷ்ஷையே பயன்படுத்துங்கள்.